எவ்வளோ ட்ரூ லவ்வாக இருந்தாலும் வாட் வில் யூ டூ வித்வுட் மணி? யூ கேனாட் டூ எனிதிங். சம் ஒன் பர்சன் அட்லீஸ்ட் நம்மக்கிட்ட ஒருத்தருக்காவது பணம் இருக்கணும், இல்லைன்னா லவ் எல்லாம் பவ்வா போயிடும். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். Book your next holiday at Grand Royal Tours. கார்த்திபுரம் கோயம்புத்தூர்ஸ் 200-acre ட்ரீம் டவுன்ஷிப் பிரீமியம் பிளாட்ஸ். ஃபினான்ஷியலி ஒரு லவ்ல வந்து ஆம்பளை பசங்க பண்றதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. ஆனா பணம் இருந்தா ஆம்பளை பசங்க பண்றதுக்கு 100 மடங்கு எங்களால பண்ண முடியும். அதுக்கு பணம் வேணும், பொருளாதாரம். அவங்கள பார்த்தாலே ஒரு 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 டெரர், அந்த ஒரு ஜர்க் எல்லாருக்குமே ஆகும். பட் நான் ஹானஸ்டாக சொல்கிறேன், நான் வந்து ரீல்ஸில் இன்ஸ்டாகிராம்லலாம் அவங்க நிறையா சொல்லுவாங்க. பட் செல்வாஸோட எனக்கு ஒரு சீன் போயிடுச்சு. நான் வனிதா மேம் எனக்கு லைட்டாக பயமாக தான் இருக்குது உள்ள. ஏன்னா என்ன இருந்தாலும் அவங்க சீனியர், நம்மளுக்கு சீனியர். நான் வந்து டயட் பிரேக் பண்ணது வந்து நான் டயட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க எனக்காக ஒரு சிக்கன் செஞ்சு கொடுத்ததாக இருக்கட்டும். நான் இல்லை, ஆக்சுவலி நான் ஜோவிகா கிட்ட சொல்லி ஜோவிகா வந்து ஸ்பெஷலாக கார்லிக் சிக்கன் விங்ஸ் ஏர் ஃப்ரையரில் போட்டு ஸ்பெஷலாக ஷி brought for him because somewhere his birthday is August 18th, our birthday on August 18th. ரெண்டும் அம்மா பிள்ளைங்க தான். ஸோ பேசிக்காதுங்க, ஆனால் என் வழியா அப்படியே ஒரு 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 பாண்டிங் இருக்கும்ல. எனக்கு ரொம்ப ஆசை என்ன தெரியுமா சொன்னா, எனக்கு வந்து பவிஷோட அம்மாவா ஒரு தேவதர்ஷினி மாதிரி. ஐ வுட் லவ் டு டூ இஸ் மாம். வேற லெவல் குட்டி, இவனை கிள்ளி அழகா சமத்தா. ஐ ரியலி லவ் திஸ் பாய். எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சது அவகிட்டன்னா இந்த பவ்யம். ரொம்ப டவுன் டு அர்த். அவர் நிறைய யூடியூப்பில் நிறைய ஃபாலோவர்ஸு எவ்வளோ, ஆனால் கொஞ்சம் கூட அந்த தலகணம் கிடையாது. ரொம்ப பயபக்தி ரொம்ப முக்கியம் வேலையில். எப்படி உட்காந்துருக்கு பாரு நீ, பயபக்தியா அக்கா இப்படிதான் உட்கார முடியும். அங்க ஃப்ரேம் அப்படி இருக்கு. ஏன் என்கிட்ட இல்லை ஒன்று சில இன்டர்வியூலாம் பார்த்துருக்கேன். இவனை மட்டும் நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாத. எதிர்காலத்துல வேற மாதிரி ஒருத்தன் உள்ள இருந்து வெளில வருவான் பாரு ஆக்டிங்ல. நான் எழுதி கொடுக்குறேன் இப்பவே. என்ன பிடிச்சிருந்ததுன்னு நினைக்கிறீங்க அந்த பவிஷோட ஒரு அந்த மூவி பார்க்கும்பொழுதும் சரி, அவர் நடிக்கிற விதம் என்ன? வாட் யூ ஃபெல்ட் லைக் யூனோ திஸ் பாய் ஹஸ் காட் சம்திங், ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றது இருக்குல்ல, அது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சிலர்கிட்ட வந்து நமக்கு தோணும்னு நினைக்கிறேன். யூ ஜஸ்ட் ஹாவ் தட் வைப். அது இப்போ வைப் சொல்கிறாங்க, அது அப்போது யூ ஜஸ்ட் ஹேவ் தட் கெமிஸ்ட்ரி, யூ நோ. நான் உண்மையாக நான் ஆக்சுவலி சொன்னேன், அது வந்து எல்லோரும் தனுஷ் தான் சொல்லுவாங்க பிகாஸ் ஃபேமிலி. பட் எனக்கு விஜய்கிட்ட வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு வைப் இருந்ததில்ல. அதாவது இந்த பையன் வந்து அதிக பிரசங்கி கிடையாது, யார் வம்புக்கும் போக மாட்டான். கேன் யூ இமேஜின்? அண்ட் ஹீ டசன்ட் கேர், ஹீ இஸ் நாட் அபவுட் எனிபடி, இஸ் அபவுட் ஹிம்செல்ஃப். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வெரி அப்சர்வெண்ட் பட் ஹேஸ் அ மைண்ட் ஆஃப் இஸ் ஓன். நான் சொல்கிறது விஜயை பற்றி. ஓகே ஸோ நான் 20 வயசில் விஜயை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு நான் இந்த பையனை பார்த்ததுலேருந்து எனக்கு என்னமோ சம் கனெக்ஷன் இஸ் தேர். லைக் சம்திங் அபவுட் ஹிம் இஸ் ரிமைண்டிங் மீ ஆஃப் விஜய் when he was 20 years old. I think similar age group தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 22? Yeah, 21. 21. So when I met Vijay, he was 20 and he became 21. ஸோ எனக்கு நிறைய சிமிலாரிட்டி பர்சனாலிட்டியில் தெரியுது. அதே மாதிரி ஒரு மைண்ட் வாய்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும், இஃப் ஐ எம் நாட் ராங். இந்த கார்ட்டூன்ஸ், இந்த காமிக்ஸ்லாம் மேலே ஒரு பபிள் வரும் தெரியுமா, நம்ம பேச பேச இங்கே ஒன்று ஓடிட்டு இருக்கோம்ல, அந்த கேரக்டர் தான். இருக்கு. நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் ரொம்ப ரீட் பண்ணிட்டேன். வெறும் 5-6 days we worked இல்லை, அவ்வளோதான். பட் எனக்கு பிடிச்சிருச்சுன்னா மட்டும்தான் நான் வந்து கவனிப்பேன். சம்வேர் ஐ ரியலி லைக் திஸ் பாய். பட் இது பயங்கரமாக நான் இது ஃப்யூச்சரில் வந்து லாட் ஆஃப் திங்ஸ் வில் கம் யூ சி. ஆமாம், நம்மளே ஆச்சரியப்படுவோம், பவிஷா இது. நைஸ் சச் a compliment from அக்கா. ஸோ அவங்கள பற்றியும் சொல்லுங்கள். நாகதுர்கா, நான் அது இதில் சொன்னது தான். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப லாங்குவேஜ் ப்ராப்ளம், புவர் திங், அண்ட் ஷி வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் சினிமா. இது totally unexpected for her. It was like, you know, just came and time talrata antar kada, destiny that she's here because she's committed some very good films in Telugu also. So I can see her time is very good. But she's learning, she's trying, that's important. And నాకు ఏం నచ్చిందంటే నీకు చెప్తాను, నన్ను తెలుగులో சொல்கிறேன். எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சது அவகிட்டன்னா இந்த பவ்யம். ரொம்ப டவுன் டு அர்த். அவர் நிறைய யூடியூப்பில் நிறைய ஃபாலோவர்ஸு எவ்வளோ, ஆனால் கொஞ்சம் கூட அந்த தலகணம் கிடையாது. ரொம்ப பயபக்தி ரொம்ப முக்கியம் வேலையில். எப்படி உட்காந்துருக்கு பாரு நீ,
பயபக்தியா? அக்கா இப்படிதான் உட்கார முடியும் அக்கா, அங்க ஃப்ரேம் அப்படி இருக்கு. ஏன் என்கிட்ட இல்லை ஒன்று சில இன்டர்வியூலாம் பார்த்துருக்கேன். ஐயா என்ன மைண்ட் வாய்ஸ் பபிள். இவனை மட்டும் நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாத. எதிர்காலத்துல வேற மாதிரி ஒருத்தன் உள்ள இருந்து வெளில வருவான் பாரு ஆக்டிங்ல. நான் எழுதி கொடுக்குறேன் இப்பவே. சொல்றது பழிச்சா சந்தோஷம் தான் இல்லையா? ததாஸ்து. இப்போ நீங்க ரெண்டு பேரும் மாట్లాடுமா அவங்கள பத்தி மாத்தாடு மல்லிகை. அவங்கள பத்தி சொல்லுங்க ப்ளீஸ். அவங்கள பார்த்தாலே ஒரு ஒரு டெரர், அந்த ஒரு ஜர்க் எல்லாருக்குமே ஆகும். பட் அதெல்லாம் நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் மேம். நான் வந்து ரீல்ஸில் இன்ஸ்டாகிராம்லலாம் அவங்க நிறையா சொல்லுவாங்க. பட் ஆனஸ்ட்டாக சொல்லலாம் மேம் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ திங்க் ஷூட்டிங் மிட் ஸ்டேஜில் தான் மேமோட காம்பினேஷன் வந்தது. அன்றைக்கி வந்து எனக்கு செல்வா சாரோட ஃபர்ஸ்ட் டே, வனிதா மேமோட ஃபர்ஸ்ட் டே. செல்வா சாரோட எனக்கு ஒரு சீன் போயிடுச்சு. வனிதா மேம் எனக்கு லைட்டாக பயமாக தான் இருக்குது உள்ள. ஏன்னா என்ன இருந்தாலும் அவங்க சீனியர், நம்மளுக்கு சீனியர். நிறைய படம் பண்ணியிருக்காங்க. அவங்க எங்கள் ஃபேமிலியிலேருந்து எப்போலேருந்தும் சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க எப்போலேருந்தோ இருக்காங்க அவங்க சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் பயந்துட்டு தான் இருந்தேன். பட் ஆனால் அவங்க வந்து அந்த என்விரான்மெண்ட்டை ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆக்கின விதம் வந்து ரொம்பவே எனக்கு என்ன ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆச்சு, ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் வந்து நான் அப்போ வந்து ஸ்ட்ரிக்ட் ஒரு டயட்டில் இருந்தேன். ஏன்னா அடுத்த படமும் 10 நாளில் இன்னும் ஒரு 1 மந்தில் அடுத்த படம் ஷூட் பண்ணி நான் வந்து டயட் பிரேக் பண்ணது வந்து நான் டயட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க எனக்காக ஒரு சிக்கன் செஞ்சு கொடுத்ததா இருக்கட்டும். நான் இல்லை ஆக்சுவலி நான் ஜோவிகா கிட்ட சொல்லி ஜோவிகா வந்து ஸ்பெஷலாக, ஏன்னா அவளும் டயட்டில் இருக்கிறனால ஷி மேட் சம் தட் விங்ஸ், கார்லிக் சிக்கன் விங்ஸ் ஏர் ஃப்ரையரில் போட்டு ஸ்பெஷலாக ஷி ப்ராட் ஃபார் ஹிம். பிகாஸ் சம்வேர் ஹிஸ் பர்த்டே இஸ் August 18th, அவள் பர்த்டேயும் August 18th. ரெண்டும் அம்மா பிள்ளைங்க தான். ஸோ பேசிக்காதுங்க. ஆனால் என் வழியாக அப்படியே ஒரு 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 பாண்டிங் இருக்கும்ல, நான் பேசிகிட்டே இருக்கேன்ல வீட்டில், அதனால அது ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது. ஸோ அதுவாக இருக்கணும். ப்ளஸ் நான் வந்து என் ஏஜில் இருக்கிற நிறைய கேரக்டர்ஸோட அந்த படத்தில் நடிச்சிட்டேன். ஆனால் வந்து நான் பயங்கர ஃபன்னாக இருந்த 6 நாள் வந்து மேமோட காம்பினேஷன் இருக்கிற 6 நாள் தான். செட்டே வந்து இவங்க செல்வா சார் மேம்லாம் செட்டை ஒரு மாதிரி கஜன்னு வச்சுப்பாங்க. ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் என்விரான்மெண்ட் ரொம்ப ஈஸியாகவும் கம்ஃபர்டபுள் ஆகிடும். இன்னும் நான் ஆக்சுவலி செல்வா சார் பார்த்துட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஐ மீன் நான் வந்து ஒர்க் பண்ணது கிடையாது. அஃப்கோர்ஸ் சேம் சொல்கிற மாதிரி செல்வா சார்ன்னும் போது ஒரு ஸ்ட்ரிக்டான பர்சன், ஒரு ஆட்டிடியூடு கண்டிப்பாக இருக்கும். நான் நிறைய அப்படியே கொஞ்சம் கேள்விப்பட்டது பார்த்தது இதை வச்சு நான் யோசித்தேன், ஓகே என்ன நடக்க போதும் தெரியலையே அப்படின்னு கொஞ்சம் ஒரு இது இருந்தது. பட் ஆஸ் அ க்ரியேட்டர் ஐ ரியலி ரெஸ்பெக்ட் ஹிம். ஸோ அப்போது நம்ம எதுனாலும் ஸ்பாட்டில் நம்ம வந்து ஒரு ஸ்டெப் பேக் தான் இருக்கணும். பிகாஸ் ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் ஸோ மச் அஸ் அ க்ரியேட்டர் அப்படின்ற ஒரு ஃபேன் அப்படின்றதான் நினச்சிட்டு. பட் ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் செல்வா சாரோட ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ட்டு. பட் ஸ்பாட்டில் நான் பார்த்த செல்வா சார் வந்து வெரி வெரி க்யூட், அகெயின் வெரி சைலண்ட். பட் நல்லா பேசினா ஹீ இஸ் ரியலி வெரி ஸ்வீட். வி ஷேர்ட் அ லாட் ஆஃப் வெரி நைஸ் மூமெண்ட்ஸ் ஐ வுட் சே. அண்ட் கொஞ்சம் ஹீ வாஸ் ஆல்சோ கொஞ்சம் அந்த, ஏன்னா வந்து செல்வா சாரோட ஒர்க் பண்ணும்போது என்ன தான் ஃபேமிலியாக இருந்தாலும், இப்போ நானே வந்து என்னோடய ஃபேமிலியாக இருந்தால் கூட இஃப் ஐ ரெஸ்பெக்ட் தெம் அண்ட் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் ஒரு சீனியாரிட்டி இருக்கும்போது, இப்போ நான் என் ஃபேமிலியை பற்றி நீ பேசாத அது வேறு விஷயம், வெயிட்டிங் அது மட்டும் நடக்கலே அப்படின்னு. பட் அவங்க ஃபேமிலி நல்லா ஃபேமிலி, அதனால அந்த ஒரு பயபக்தி அதெல்லாம் இருந்தோடனே இவன் வந்து கொஞ்சம் லைட்டாக ஐ ஃபெல்ட் அவனுக்கு இன்னும் பொட்டென்ஷியல் இருக்குது. பட் ஹீ இஸ் அ லிட்டில் கான்ஷியஸ் எனக்கு தோணுச்சு, எனக்கு உள்ளுக்குள்ளே தோணுச்சு. ஸோ ஐ கெப்ட் சேயிங் இல்லை இட்ஸ் ஓகே. தென் ஈவன் செல்வா சார் வாஸ் வெரி வெரி நைஸ். இன்ஃபேக்ட் நான் வந்து அவனை சமத்து ஏதாவது சொன்னேன்னா சொல்ல நம்பாதீங்க இவனை நம்பாதீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு பாண்ட் இருந்தது. அண்ட் செல்வா சார் வாஸ் ஆல்சோ வெரி கைண்ட். ஏன்னா ஷீ இஸ் அ நியூ கமர் இன் தமிழ். அண்ட் ரொம்ப பாவம் ஸ்ட்ரகிள். எப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஷார்ட் வந்து முடிக்கணுன்றதுக்காக ஏதோ ஒன்று முடிச்சு விட்ருவாங்க. ஐ ஒர்க் வித் அதர் லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட். பட் ஷீ லைட்டாக ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் கட் 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 சார் சார் அப்புறம் காலில் வந்து விழுந்துருவா. எதுக்குடி காலில் ஓடுற, நம்ம ஒன்றும் சொல்லனால ஐயோ இந்த பொண்ணை வச்சு என்ன பண்ணுறது, யூனோ தட் கைண்ட் ஆஃப் அ கேர்ள் ஷி இஸ். ஸோ ஈவன் செல்வா சார் நான் பயந்துகிட்டே இருந்தேன், செல்வா சார் ஏதாவது டென்ஷன் ஆகிட போகிறாரு அப்படின்லாம் நான் நினச்சேன். பட் ஈவன் ஹீ கோஆப்ரேட்டட் ஸோ மச் பிகாஸ் there was a lot of performance for Pavish,
where we had to keep reacting. ஸோ நாங்கள் நின்றுட்டு ரியாக்ஷன் பண்ணோம். இப்போ இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரொம்ப டேஞ்சரான விஷயம். ஏன்னா இந்த ஆக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கணும், அதே சமயத்தில் ஓவர் ஆக்ஷனாக இருந்தாலும் தப்பாயிடும். பின்னாடி நின்றுட்டு நான் அப்படின்னா எல்லா ஃபோக்கஸும் இங்கே வந்துடும். ஸோ ஒன்லி பீப்புள் சீனியர் ஆக்டர்ஸ் கேன் ஹேண்டில் தட். அண்ட் மகேஷ் ஆஸ் அ டைரக்டர் கண்டிப்பாக வந்து அவருக்கு என்ன வரணுமோ அது வர்ற வரைக்கும் அவர் விடவே மாட்டார். அது எத்தனை டேக்காக இருந்தாலும் சரி. ஐ திங்க் அண்ட் ஈவன் முத்தையா சார் டிஓபி தடுக்கி கீழே விழுவார். பாவமாக இருக்கும். ஐயோ சார் சீனியர் இஸ் ஓகே, யூ won't கேர், சச் ஒரு யங் அட் ஹார்ட். இது என் ஃபஸ்ட்டு படம்ன்ற மாதிரி அந்த கிம்பெல்லாம் வச்சுட்டு ஆமாம்மா. ஏன்னா அது ஒரு 150 அடி 200 அடி இருக்கும். அது பழைய சினிமா கணக்கில் சொன்னால் ரீலில் ஃபிலிமு அதுதான் எங்களுக்கு தெரியும். ஸோ அது ஒரு 200 ஃபீட் ஷாட்லாம் பெரிய விஷயம். அதுலேயே கிம்பலில் இவர் போவார். எத்தனை டேக்கு? 25 டேக்கெல்லாம். பிகாஸ் எவ்ரிபடி ஹேஸ் டு காம்ப்ரமைஸ் கிடையாது. ஸோ ஒரு பெரிய ப்ரொடக்ஷனாக தான் பண்ணாங்க. How was it to work with ma'am? Same as I said, ma'am is so sweet. She helped me so much. Like, I mean, the police station scene was first the combination, proper combination with Selva Raghavan sir. I was already nervous. So watching ma'am and Selva Raghavan sir. That's the first time you're meeting ma'am in the set? Yeah. Okay. Yeah, in the set it was first time. I have already watched ma'am Telugu movies and all. Have you watched ma'am's interviews and all before? No. I think I have just... No, first slide jerka irpanga. Okay. She helped me so much. I used to take like the language problem. So I used to have more takes. Ma'am, koncham sorry ma'am, Telugu problem. It's okay ma, you just go ahead. She used to help me so much. And even in the song also, she helped me in costumes. I don't know who can do that. Whom will do that? I mean, like, ma'am helped me so much in the costumes also. She's a very pretty girl. இந்த மேக்கப்பு காஸ்டியூம் வச்சு சில பேரை மாற்றி விட்டுருவாங்கல்ல. See her skin now, it's glowing. ஸ்பாட்டில் பார்த்தா வந்து ஓவராக மேக்கப் போட்டுவிட்டு ஐ டோல்ட் ஹர் நோ மோர், நீ வந்து யூ லேர்ன் ஸ்கின் கேர், லேர்ன் ப்ராடக்ட்ஸ். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்க்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் நவ் ஐ கேன் see that girl is just glowing. யா, அது பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிடும் போல். சரி, ஆனால் எப்படிக்கா இப்போ ஃப்யூச்சர் படங்கள் என்ன மாதிரி யூஆர் பிளானிங் அப்? என்னென்ன படங்கள் லைன் அப்பில் இருக்குது? ஒரு லைன் அப் அவ்வளோ சீன் இல்லை. ஐ எம் ஆக்சுவலி வெரி ரிலாக்ஸ்ட் ரைட் நோ. 2 கட்டம் ஸ்டேஜில் மாட்டிகிட்டு இருக்கேன். எந்த கேரக்டரில் நான் சூட் ஆவேன்ன்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஆசை. என்ன தெரியுமா சொன்னா, எனக்கு ஆக்சுவலி பவிஷோட படத்தில் ஃப்யூச்சரில் சொல்கிறேன், கீப் இட் இன் மைண்ட். எனக்கு வந்து பவிஷோட அம்மாவா ஒரு தேவதர்ஷினி மாதிரி, சரண்யா மாதிரி, யூ அண்டர்ஸ்டாண்ட் நோ? எனக்கு அந்த மாதிரி வந்து ஒரு கலோக்கியலாக ஒரு நார்மல் வித்தவுட் மேக்கப்பு ஐ வில் டூ அ வெரி குட் ஜாப். எனக்கு யாருமே அந்த ரோல்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என் பையன் வந்து பவிஷை விட பெரியவன். ஸ்ரீஹரி இஸ் எல்டர் டு யூ, ஜோவிகாஸ் இஸ் ஏஜ். மேம் மதர் ரோலா? ஆமாம், யா மதர் தான். யா கூடியா நான் 3 பிள்ளைக்கு மதர். யா ஏதாவது ஒரு மதர். ரொம்ப இந்த அது வேணாம். ஐ கம் டு தட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். நோ, ஐ விஷ், பட் ஐ எம் ஹோப்பிங் தட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இந்த அக்காலாம் வேணாம், எனக்கு அம்மா ரோல் கொடுங்கப்பா. ஏன் ஒரு அழகாக ஒரு அம்மா இருக்கக்கூடாதா? எங்க ஒரு நதியா மட்டும் கொடுத்தீங்க. ஆஹா, டைரக்டர்ஸ் ப்ளீஸ் நோட் பண்ணுங்க, அவங்களே சொல்கிறாங்க. ஐ வுட் லவ் டு டூ இஸ் மாம். வேறு லெவல் குட்டி, இவனை கிள்ளி அழகா சமத்தா. ஐ ரியலி லவ் திஸ் பாய். எனக்கு ஐ கனெக்ட் வித் ஹிம். ஐ டோன்ட் நோ, இந்த மாதிரி க்ரோன் அப் பாய்ஸோட நான் கனெக்ட் ஆவேன்னா நான் யோசிச்சிருக்கேன் இந்த ஏஜ் குரூப்பில் எஸ்பெஷலி. ஏன்னா ஸ்ரீஹரி இஸ் தட் 25. திடீர்னு அவனே வந்து நின்னா கூட நான் எப்படி கனெக்ட் ஆவேன் திடீர்னு ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ்ன்னு நான் யோசிப்பேன், 15 years. பட் ஃபார் சம் ரீசன் எனக்கு என் குட்டி பையன் மாதிரியே எனக்கு தோணும். லைக் மை சன் ஐ ஃபீல். யா, ஐ ஃபீல் லைக் நாட் ஸ்ரீஹரி. I mean, this boy is like my son. I am not saying he reminds me of Vijay. இப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு காம்ப்ளிமெண்ட் ஆகும். என்ன பவிஷ் சைலண்ட்டாக இருக்கீங்க அங்கே பாருங்க, எங்கேருந்து எங்கே எல்லா சைட்லையுமே உங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. பட் கெட்டிங் சச் காம்ப்ளிமெண்ட் ஃப்ரம் ஐ மீன் அவங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரியும். அவங்க ஒரு ரீசன் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க, சொல்கிறாங்க. நம்ம அது ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்து we should work more. He should really work hard work and harder. go to the next level. Yeah. பட் வெளியில் என்னன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு லவ் சப்ஜெக்ட் அப்படின்னும் பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிற ஜென்சியோட நம்ம கம்பேர் பண்ண வேணாம். பட் இன்றைக்கி இந்த படம் எப்படி போய் கனெக்ட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐ திங்க் ஈவன் பேரண்ட்ஸ் வில் கனெக்ட். ஏன்னா எங்களோட ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் வந்து அப்போ தான் கிரெடிட் கார்டு வந்த புதுசு. ஸோ ஐ திங்க் என்னோட ஜென்ரேஷன் பேரண்ட்ஸாக சொல்கிறேன்,
90s கிட்ஸு 80s கிட்ஸு வீல் ஆல் 70s கூட நெக்ஸ்ட் ஓகே. பட் எங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு பிரச்சனை, இந்த இஎம்ஐ பிரச்சனை இதெல்லாமே நல்லா தெரியும். ஸோ இந்த படத்தில் எஸ்பெஷலி வந்து அது லவ்வில் ரிலேட் ஆகும்போது, இன்றைக்கி லவ் வந்து எப்படி நான் எப்படி சொல்கிறது, என்றைக்குமே லவ் ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. யூனோ யூ வாண்ட் டு மேக் இட் ஹேப்பன். when you find someone you like, எப்படியாவது இது ஒர்க் அவுட் பண்ணோன்னு எல்லாருமே ஒரு எஃபர்ட் எடுப்போம். பணம் பொருளாதாரம்ங்கிறது வந்து மணிங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் லைஃப், ஃபார் லவ் ஆல்சோ. ஸோ பிகாஸ் நோ பேரண்ட்ஸ் ஆர் கோயிங் டு கிவ் யூ மணி அண்ட் சே போய் செலவு பண்ணிட்டு வா, டேக் யோர் கேர்ள் ஃப்ரெண்ட் அவுட். ஹூ இஸ் கோயிங் டு சே? அன்றைக்கும் சொல்லலை, இன்றைக்கி கண்டிப்பாக யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படி. நம்மளா இஃப் வி ஏர்ன் மணி, we have that power. That's why I respect people who have that money, create that power that they can spend and make their own life for love. It really matters because without money you can't do anything. What is only love? Without money you can't. What you will do? Who will pay the bill? Some one person at least நம்மக்கிட்ட ஒருத்தருக்காவது பணம் இருக்கணும். இல்லைன்னா லவ் எல்லாம் பவ்வா போயிடும். எவ்வளோ ட்ரூ லவ்வாக இருந்தாலும் what will you do without money? You cannot do anything. So in whatever generation, இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனும், தட் இஸ் வை பீப்புள் லைக் அஸ் கீப் சேயிங், ஏன்னா நாங்கள்லாம் அனுபவிச்சனால ஏர்ன் பண்ணுங்க, பிகம் இண்டிபெண்ட். கேர்ள்ஸ் ஆல்சோ ஷுட் ஹாவ் அ ஜாப், ஹாவ் அ பேங்க் அக்கௌண்ட், ஹாவ் மனி இன் தியர் கண்ட்ரோல். தென் யூ ஃபால் இன் லவ், யூ ஹாவ் அ ரிலேஷன்ஷிப், யூ கெட் மேரிட், யூ கேன் டூ திங்ஸ். ஸோ வாட், சம்டைம்ஸ் வந்து த மேன், த பாய் ஃப்ரெண்ட் ஆர் ஹஸ்பண்ட் ஆல்சோ அவங்க கொஞ்சம் டிலே ஆகலாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு. நமக்கு வந்து மேபி முன்னாடி வந்துடும், இல்லை அவங்களுக்கு முன்னாடி வந்துடும், நமக்கு டிலே ஆகலாம். ஈக்குவலாக ரெண்டு பேருமே வந்து ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங் இருக்கிறது வந்து ரொம்ப ரேரு. ஸோ யாராவது ஒருத்தர் வந்து பேலன்ஸ் பண்ணணும், பில்ஸ் பே பண்ணணும், வெளியில் கூட்டிகிட்டு போக முடியும்னா, ஒரு திங்ஸ் வாங்கணும், கொள்ளணும், சாப்பிட்ணும், எல்லாமே இருக்குல்ல. ஸோ ஐ திங்க் மணி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். அது இந்த ஜென்ரேஷனில் இது பார்க்கும்போது கிரெடிட் கார்டு வாங்குறது பெருசில்லை, ஆனால் அதை கட்டுற அளவுக்கு நமக்கு வருமானம் நம்ம தான் வந்து ஏற்படுத்திக்கணும். ஸோ அதுக்கு வந்து விமென் இவ்வளோ இந்த கதையெல்லாம் அதுதான். சின்ஸ் அவங்களும் ஒர்க்கில் இருக்கிறனால ஷீ செட் ஓகே, நானும் ரகுவரனா நான் மாறுறேன். நான் சொல்ல மாறுறியா, இது என்ன அவ்வை சண்முகியா மேக்கப் போட்டுட்டு பொம்பளை ஆம்பளையாக மாறுறது கிடையாது. ஃபினான்ஷியலி ஒரு லவ்வில் வந்து ஆம்பளை பசங்க பண்ணுறதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரெய்லரில் ஒரு டைலாக் சொன்னேன். இட் இஸ் ட்ரூ இஃப் யூ டோன்ட் ஹேவ் மனி. ஆனால் பணம் இருந்தால் ஆம்பளை பசங்க பண்ணுறதுக்கு 100 மடங்கு எங்களால் பண்ண முடியும். அதுக்கு பணம் வேணும், பொருளாதாரம் வேணும். ஸோ ஐ திங்க் இந்த படம் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும் அதுக்கு. ஐ திங்க் இதுக்கு மேலே யாரும் சொல்ல முடியும், ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. அண்ட் என்ன சொல்ல விரும்புகிறீங்க எல்லாருமே? மூவி இஸ் கெட்டிங் ரிலீஸ்ட் ஆன் July 10th. எஸ். ஸோ இப்போ தியேட்டரில் வந்து பார்க்குறதுக்கு ஒரு போராட்டம் நடக்குது இல்லைக்கா? எல்லாருமே சரி பரவாயில்ல ஓடிடியில் வந்து நம்ம பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்குது. பட் இந்த படம் வாட் இஸ் இல்லை ஐ திங்க் வந்து அந்த தியேட்ரிக்கல் ஃபிலிம் தான். ஓடிடியில் பார்க்கலான்னு நினைக்கிற படங்கள் நமக்கு தெரிஞ்சிடும், ட்ரெய்லர் பார்க்கும் போதே தெரிஞ்சிடும். இந்த படம்லாம் ஓடிடி ஃபிலிம் கிடையாது, ஒன்லி தியேட்டரில் வந்து இட்ஸ் ஷுட் சி அதோட என்ன ரிசல்ட்டுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடிஷ்னலி ஓடிடி. திஸ் இஸ் நாட் அன் ஓடிடி ஃபிலிம். இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் அ யங்ஸ்டர்ஸ் ஃபிலிம். ஸோ மியூசிக் ஃபாக்ஸன் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க, சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருக்குது, சாங்ஸ், பெர்ஃபார்மன்ஸ், டான்ஸ்லாம் வேறு லெவல் ஹஸ் டன். அண்ட் எல்லாருமே அவங்க சொன்ன மாதிரி தான், பார்க்க தான் அவங்க டெரர், பட் ஷீ இஸ் ஆல்வேஸ் ஸ்வீட் அண்ட் ஷீ ஸ்டில் ரிமைன்ஸ். அந்த ஒரு கேரக்டர் அவங்ககிட்ட எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பி லைக் திஸ் ஆல்வேஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் இன்டர்வியூ. கண்டிப்பாக எல்லாருமே July 10 மிக விரைவில் வருது. இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யூத்துக்கான படம், ஃபேமிலிஸ்க்கான படம். கண்டிப்பாக தியேட்டர்ஸ்க்கு வாங்க. July 10 தியேட்டர்ஸில் சந்திப்போம். வணக்கம். லவ் படம் வந்து July 10 தேட்டரில் வருது. எல்லோரும் வாங்க, வந்து தேட்டரில் வந்து படத்தை என்ஜாய் பண்ண வேண்டிய படம். ஸோ எல்லோரும் வந்து தேட்டரில் பாருங்கள். நம்ம எல்லோரும் தேட்டரில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். So my first Tamil film is getting released on July 10th worldwide. So please do watch Lavo Love. Telugulo Tamillo kuda release avutundi. Lavo Love is something much more bigger than what you have seen in the trailer. Chala manchi film. So yeah, please do watch and support. Thank you. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். Book your next holiday at Grand Royal Tours. கார்த்திபுரம், கோயம்புத்தூர்'s 200-acre Dream Township Premium Plots.